ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹெச்டிஎஃப்சி நெட் பேங்கிங் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வழக்கம் போல் கூகுள் போய்ட்டு ஹெச்டிஎஃப்சி நெட் பேங்கிங்னு சர்ச் பண்ணுங்கள். வெப்சைட் ஓப்பன் ஆகும். கஸ்டமர் ஐடி ஆல்ரெடி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி முதல் வீடியோவில் சொல்லியிருக்கேன். கஸ்டமர் ஐடி எங்கே இருக்குன்னா, பேங்க் புக்கு ஃப்ரண்ட் பேஜில் அல்லது செக் புக் ஃப்ரண்ட் பேஜில் அல்லது அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரண்ட் பேஜில் இருக்கும். கஸ்டமர் ஐடி கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்துட்டு ஃபர்கெட் பாஸ்வேர்டு அப்படின்னு இருக்கு இல்லையா, அதில் கிளிக் பண்ணுங்கள். கஸ்டமர் ஐடி உங்கள் மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும், ப்ளஸ் உங்கள் டெபிட் கார்டு டீட்டெயில்ஸ் கேட்கும். ஓகே கொடுத்துட்டு கஸ்டமர் ஐடி ஃபஸ்ட்டு என்ட்ரு பண்ணுங்கள். இது என்னோடய கஸ்டமர் ஐடி என்ட்ரு பண்ணுறேன். கோ கொடுங்க. கோ கொடுத்துட்டு உங்கள் மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். அதாவது பேங்க்கில் கொடுத்துருப்பீங்க இல்லையா ஒரு நம்பர், அந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், 6 டிஜிட் நம்பர் வரும். அந்த நம்பரை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணுங்கள். எனக்கு வந்துருச்சு, நான் என்ட்ரு பண்ணுறேன். பாருங்கள், இப்போது இது என்னுடைய கார்டு நம்பர் காட்டும். அதே போல் உங்கள் கார்டு நம்பர்னால் உங்கள் கார்டு நம்பர் காட்டும். அதாவது ஃப்ரண்ட்லேயும் லாஸ்ட்லேயும் இருக்க அந்த 4 டிஜிட் மட்டும் வரும். அடுத்தது உங்கள் ஏடிஎம் சீக்ரெட் பின் இருக்குது இல்லைங்களா, அதை கொடுங்க. அடுத்தது உங்கள் ஏடிஎம் கார்ட்லேயே ஃப்ரண்ட்ஸ் பேஜில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரி டேட் இருக்கும். அந்த இயரு மந்த்து கொடுத்துட்டிங்கன்னா அடுத்தது நீங்களே ஒரு பாஸ்வேர்ட் ஜென்ரேட் பண்ண சொல்லும். அதாவது லெட்டர்ஸ் அண்டு நம்பர்ஸ் கொடுத்து நீங்கள் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிக்கங்க. க்ரியேட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுங்க. பாருங்கள், கம்ப்ளீட் ஆகிடுச்சு. உங்கள் பாஸ்வேர்டு இட் பி கம்ப்ளீட்டட், பாஸ்வேர்டு சேஞ்ச். திரும்ப லாகின் பேஜ் போய்ட்டு உங்கள் கஸ்டமர் ஐடி கொடுங்க. கஸ்டமர் ஐடி கொடுத்துட்டு பாஸ்வேர்டு இப்போ க்ரியேட் பண்ணிங்க இல்லையா, அந்த பாஸ்வேர்டை கொடுங்க. பாஸ்வேர்ட் போட்டு லாகின் கொடுங்க. ஓப்பன் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இந்த மாதிரி தான் நம்ம பேங்க்கே போகாமல் நம்ம ஈஸியாக நம்மளே ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் ஹெச்டிஎஃப்சி நெட் பேங்கிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.